2007 உள்நாட்டு யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அப்ப ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு ரகசிய ஒப்பந்தம் கைச்சாத்தாகியிருக்குது. ACSA என்று சொல்லப்படுகிற இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்த பெருங்கடல் பகுதிகளில் ஏதாவது போர் நடந்தா இலங்கையில் இருக்கிற துறைமுகங்களையும் விமான நிலையங்களையும் மருத்துவமனைகளையும் அமெரிக்கா முழுமையாக பயன்படுத்த முடியும். இருந்தாலும் இது 2007 கைச்சாத்தாகின ஒரு ஒப்பந்தம். இதால இப்ப என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கா, அதற்கு பிறகு 2017 பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க இந்த ACSA ஒப்பந்தத்தை வாழ்நாள் முழுவதுக்கு மட்டும் நீடிச்சிருக்கிறார். அதாவது இப்ப மட்டும் இல்லை, இனி எந்த காலத்துல போர் நடந்தாலும் அமெரிக்கா இலங்கையை ஒரு இராணுவ தளமாக பயன்படுத்த முடியும். இப்ப இந்த ஒப்பந்தத்தின் கீழே தான் இந்த ஈரான் கப்பல் மேல தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதான்னு சொல்லி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்குது. இது தொடர்பில் முதன் முறையா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிட்ட இருந்து இன்றைக்கு ஒரு விளக்க அறிக்கையும் வெளியாக இருக்குது. அதே போல நேற்று நள்ளிரவில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இந்த ஈரான் நாட்டினுடைய 2வது போர்க்கப்பல் இன்றைக்கு திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்படுது. இது தொடர்பில் உடனடியாக இஸ்ரேலினுடைய மொசாட்டிட்ட இருந்து இலங்கையை மேற்கோள் காட்டிய ஒரு அறிக்கை வெளியாக இருக்குது. அதே நேரத்தில் ஈரான் நாட்டிட்ட இருந்தும் ஒரு முக்கியமான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குது. ஆக என்னெல்லாம் நடந்திருக்குது, அவை எப்படி நடந்திருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்க. அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல் இருக்கும். என்ன விடயம்னு சொன்னா, நேற்றைக்கு முன்தினம் இலங்கையினுடைய வணிக கடற்பரப்புகளை வைத்து அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பலால ஈரான் நாட்டினுடைய ஒரு யுத்த கப்பல் தாக்கி அளிக்கப்பட்டது. இதுல இருந்து இப்ப வரைக்கும் 82 பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்குது. அதை விட 60 பேருக்கு மேல காணாமல் போயிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. என்னதான் இருந்தாலும் அங்க இருந்து 32 பேர் உயிரோடு மீட்கப்பட்டு இப்ப கொழும்பு காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இந்த தாக்குதல் சம்பவத்துக்கும் இலங்கை அமெரிக்க ஒப்பந்தங்களுக்கும் இடையில தொடர்பு இருக்கிறதாக நாடாளுமன்றத்தில் வைத்து ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்குது. எப்படி என்றால், இந்த இலங்கை அரசாங்கத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மொத்தமாக 3 ஒப்பந்தங்கள் இடம்பெற்றிருக்குது. முதலாவது, இந்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்காவுடைய ஆட்சி காலத்தில் SOFA என்று சொல்லப்படுகிற ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம். இதால எந்த விதமான விபரீதங்களும் ஏற்படல. ஆனா அதற்கு பிறகு ஆட்சிப்பிட மீறின இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த உள்நாட்டு யுத்தங்களை காரணம் காட்டி அமெரிக்காவோட மிக நெருங்கிய தொடர்புகள் பேணப்பட்டது. அப்போ கிடைக்கப்பட்ட இந்த உதவிகள் பக்கச்சார்பு நிலைகளுக்காக அமெரிக்காவுக்கு கைமாறு செய்கிறதாக நினைத்துக் கொண்டு 2007 ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டு இருக்கிறார்கள். அதுதான் ACSA என்று சொல்லப்படுகிற ஒரு அமெரிக்க இராணுவ ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் அப்ப பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபாய ராஜபக்ச கைச்சாத்திட்டு இருக்கிறார். அப்படி இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த பெருங்கடல் பகுதிகளில் இந்த யுத்த நிலைமைகள் ஏற்பட்டா இலங்கையில் இருக்கிற மருத்துவமனைகள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள், அதாவது அது எந்த விமான நிலையம் எந்த துறைமுகம் என்று கிடையாது, சகலத்தையுமே அமெரிக்கா முழுமையாக பயன்படுத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு இணக்கம் தெரிவித்து இந்த கோட்டாபாய ராஜபக்சவும் கையெழுத்திட்டிருக்கிறார். அதற்கு பிறகு இந்த ஒப்பந்தம் கைச்சாத்தாகி சரியா 10 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 2017 என்ன நடந்திருக்கா, அப்ப பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க இந்த அமெரிக்காவுடைய ACSA ஒப்பந்தத்தை உலக முடிவு வரைக்கும் நீடிக்கிறதாக அறிவிச்சிருக்கிறார். அதாவது இலங்கையில எப்பவுமே இந்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கும் என்று ரணில் விக்ரமசிங்க ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்கிறார். இப்படி இந்த ஒப்பந்தத்தின் மூலம்தான் இப்ப இந்த ஈரான் கப்பல் கண்காணிக்கப்பட்டு இந்த தாக்குதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்குது. அதற்கு ஆதாரங்களாக பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. இது தொடர்பில் உடனடியாகவே ஜனாதிபதி அனுரகுமார விட்டு இருந்த ஒரு அறிவிப்பு வருது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்ப நடைபெற யுத்தம், அதாவது இந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்க யுத்தத்துல இலங்கை ஒரு நடுநிலைமையைத்தான் வச்சு கொண்டிருக்குது. எப்பயுமே இந்த யுத்தத்துக்குள்ள நாங்கள் தலை போட போறது இல்லை. அதே நேரம் இந்த யுத்தத்தை காரணம் காட்டி இலங்கையினுடைய வான்பரப்புகளையோ கடற்பரப்புகளையோ நிலப்பரப்புகளையோ இந்த 3 நாடுகளில் ஏதாவது ஒன்று பயன்படுத்த முனைஞ்சாலும் அதற்கு நாங்கள் எப்பவுமே அனுமதிக்க மாட்டோம், பயன்படுத்த முடியாது என்று ஒரு பகிரங்கமான அறிவிப்பை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அறிவிச்சிருக்கிறார். உண்மையிலேயே இது ஒரு மிகச்சிறந்த விடயமாக பார்க்கப்படுது. ஏனென்று சொன்னா, இதுவரைக்கும் இந்திய தரப்பில் இருந்து கூட இப்படியான எந்த கருத்துக்களும் வெளியாகல. முதன்முறையா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிட்ட இருந்து நடுநிலைமையாக ஒரு சிறந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக பலதரப்பட்ட கருத்துக்கள் இன்னைக்கு வெளியாகி கொண்டிருக்கு. இப்படி இருக்க இன்றைக்கு இன்னும் ஒரு ஈரானிய போர்க்கப்பல் இலங்கையினுடைய திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்படைக்க இஸ்ரேல் நாட்டினுடைய மொசாட் அமைப்பிட்ட இருந்து ஒரு பகிரங்கமான அறிவிப்பு வெளியாகிறது.
என்ன நடந்திருக்குண்டா, நேற்றைய தினம் இலங்கையினுடைய கடல் எல்லை கரையில் இருந்து IRINS புஷேர் என்று சொல்லப்படுகிற ஈரான் நாட்டுக்கு சொந்தமான இன்னும் ஒரு யுத்த கப்பல் அவசர உதவி சமிக்ஞைகளை அனுப்பியிருந்தது. இதற்கு பிறகு இலங்கை கடற்படை சென்று ஆய்வு செஞ்சதுல அந்த கப்பல்ல தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் அந்த கப்பலும் அமெரிக்காவில் தாக்கப்படலாம் என்ற அச்சத்தில் அதற்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு இலங்கை அரசு தரப்பால முடிவுகள் எட்டப்பட்டது. இதன்படி நேற்று இரவு பொழுதுல அந்த ஈரான் நாட்டு யுத்த கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டது. அதற்கு பிறகு செய்ய போற நடவடிக்கைகளை பற்றி நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா உத்தியோகபூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தவர். அதுல என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னா, இந்த கப்பல் இப்ப கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்குது. அதுல மொத்தமாக 208 பேர் இருக்கிறார்கள். அதாவது அந்த கப்பலினுடைய மாலுமிகள் பணியாளர்கள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 208 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே கொழும்பு துறைமுகத்தில் இருந்து வெளிசரை கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்க வைத்து அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். ஆனா இந்த யுத்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் இல்லாம திருகோணமலை கடற்படை தளத்துக்கு, திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க வைத்து கட்டுக்குள்ள கொண்டு வரப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா சொல்லியிருந்தவர். ஏன் இப்படி ஒரு விடயம் முன்னெடுக்கப்படுதுண்டா, முதலாவது இந்த ஈரான் யுத்த கப்பல் மேலே ஏதாவது தாக்குதல் நடவடிக்கை மேற்கொண்டா அது கொழும்புல இருக்கிறது அபாயம். இரண்டாவது விடயம், இந்த சர்வதேச யுத்த விதிமுறைகளின் பிரகாரம் 2 நாடுகளுக்கு இடையில யுத்தங்கள் இடம்பெறும் போது அங்க நடுநிலைமை வகிக்கக்கூடிய ஒரு 3வது நாட்டுட்ட ஏதாவது ஒரு நாட்டினுடைய கப்பல் சரணடைஞ்சா அந்த 3வது நாடு அந்த கப்பலை முழுமையாக கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். யுத்தம் முடிவடையும் மட்டும் அந்த கப்பலை திருப்பி கொடுக்க தேவையில்லை. அதே நேரத்தில் அந்த கப்பல்ல இருக்கிற ஆயுதங்களை பறிமுதல் செய்யறதுக்கு அந்த 3வது நாட்டுக்கு முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்குது. இதன்படி அந்த 3வது நாடாக இருக்கக்கூடிய இலங்கை அந்த கப்பல்ல முழுமையான கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து திருகோணமலை துறைமுகத்தில் நிலைநிறுத்தி வச்சிருக்குது. இப்படி சகல விடயங்களும் சுமூகமாக போய்கொண்டிருக்க இன்றைக்கு அதிகாலை மொசாட்டிட்ட இருந்து இன்னும் ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதாவது இஸ்ரேலுடைய மிகப்பெரிய, உலகத்திலேயே மிகப்பெரிய உளவு பிரிவு என்று சொல்லப்படுகிற இந்த மொசாட்டிட்ட இருந்து இலங்கையை மேற்கோள் காட்டி ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஈரான் நாட்டினுடைய யுத்த கப்பல் ஒன்று இப்ப இலங்கை திருகோணமலை துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்குது. இந்த கப்பல் யுத்தம் முடிவடையும் மட்டும் இலங்கையில தான் இருக்கும். ஆனா யுத்தம் முடிவடைகிற தருவாய், அதாவது இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் முடிவடைகிற தருணத்துல ஒருபோதும் இந்த கப்பல் ஈரான் நாட்டுக்கு திருப்பி அளிக்கப்படாது, இது வேற ஒரு நாட்டினுடைய அதிகாரங்களுக்கு கீழே தான் கொண்டு செல்லப்படும் என்று சொல்லி இஸ்ரேலினுடைய மொசாட்டால ஒரு பகிரங்க அறிவிப்பு வழியாக இருக்குது. இதுவும் இன்றைக்கு பலவிதமான சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த கப்பல் விதிமுறைகளின் பிரகாரம் மீள ஈரான்கிட்ட தான் ஒப்படைக்கப்படணும். ஆனா அதற்கு இஸ்ரேல் இப்ப ஆரம்பத்திலேயே மறுப்பு தெரிவிச்சிருக்குது. இதால இதற்கு பின்னணியில் என்ன சிக்கல்கள் ஏற்பட போகுது என்று சொல்லி இப்ப பாரிய கேள்விகள் ஏற்பட்டிருக்குது. இப்படி இருக்க இந்த அமெரிக்காவால் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த நீர்மூழ்கி கப்பல்ல ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்திருக்கக்கூடிய 3 படை வீரர்கள் இருந்ததாகவும் அவர்கள் தான் இந்த தாக்குதலுக்கு முன்னணி வகிச்சதாக நேற்றைய தினம் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பில் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவுடைய பிரதமரே நேரடியாக ஒரு பதில் அளிச்சிருக்கிறார். அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல்ல எங்கள் நாட்டு படை வீரர்கள் இருந்தது உண்மைதான், நாங்கள் அதை ஒத்துக்கொள்றோம். இருந்தாலும் அவர்கள் வெறும் பயிற்சி காரணங்களுக்காக மட்டும்தான் அந்த கப்பல்ல இருந்தவர்கள். அந்த தாக்குதல் நடவடிக்கையை பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அதாவது இந்த ஈரான் நாட்டு யுத்த கப்பல் தாக்கப்பட்டதற்கும் அந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருந்த 3 பயிற்சி வீரர்களுக்கும் இடையில எந்த விதமான தொடர்புகளும் இல்லை என்று ஆஸ்திரேலிய பிரதமர் நேரடியாக நிராகரித்திருக்கிறார். இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க போருக்குள்ள ஆஸ்திரேலியா தலை இடாது என்று சொல்லி ஒரு முழுமையான மறுப்பறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து இப்ப இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அமெரிக்க ஈரான் இஸ்ரேல் யுத்தம் என்றது உலகளாவிய ரீதியில எப்படிப்பட்ட பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்குது. இது தொடர்பில் இப்ப ஜெர்மனி நாடு தன்னுடைய முழுமையான மறுப்பறிக்கையை வெளியிட்டிருக்கு. அதாவது தன்னுடைய ஆழ்புலத்தையோ இல்ல நிலப்புலத்தையோ பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு ஒரு முழுமையான மறுப்பை வெளியிட்டிருக்குது. அதே நேரம் பிரித்தானியா, ஸ்பெயின் போன்ற நாடுகளும் இப்படியான மறுப்பறிக்கையை வெளியிட்டதால அமெரிக்காவுக்கு இது எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்குது. இது தொடர்பில் மேலும் எப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது நல்லம் என்ற பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த உலகளாவிய தாக்கம் என்றது எப்படி ஏற்பட போகுதுன்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.